श्रीगुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. நேத்திக்கு பார்த்த அதே ஸ்லோகம்தான். யுக்திம் மானவதீம் விதன் ஸ்திரதிருதின்னு பார்த்தோம் இல்லையா? அதே ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை நேத்திக்கு நாம் எப்படி பார்த்தோம்? ராஜாவை பற்றின விஷயங்களை சொல்றதாக பார்த்தோம். இப்போ அதே ஸ்லோகங்கள் மீமாம்சா சாஸ்திரத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் தெரிவிக்கிறது. அப்படிங்கிறது எப்படி, எந்த வகையில் தெரிவிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். ह्यः कश्चन श्लोकः अस्माभिः पठितः. तस्मिन् श्लोके राज्ञः महिमानं प्रदर्शयितुं कथं तत्र वर्णनं कृतमस्ति इति दृष्टम्. अधुना स एव श्लोकः मीमांसाशास्त्रे प्रत्येकस्मिन् अध्याये विद्यमानान् विषयान् कथं प्रतिपादयति इति अत्र पश्यामः. कथं पश्यन्तु. युक्तिं मानवतीम् इति पदं वर्तते. राज्ञः विषये किमुक्तं? गौरवपूर्वक सम्बन्धम् अकरोत्. विदेशीयैः सह देशान्तरेण सह वा राज्ञा एतादृशं किञ्चित् कृतं, कश्चन समीचीनः सम्बन्धः कृतः इति उक्तम्. अत्र मानवती इति पदे मान इति शब्दः वर्तते. सः शब्दः प्रथमाध्याये निरूपितः यः विषयः प्रमाणम् इति तं विषयं बोधयति. कथं? मीमांसाशास्त्रे प्रथमाध्याये धर्मस्य प्रमाणं किम्, धर्मे प्रमाणं किम् इति प्रथमाध्याये निरूपितम्. इत्युक्ते श्रुतिः स्मृतिः शिष्टाचारः धर्मे प्रमाणम् इति निरूपितमस्ति. तद्बोधयति मानवतीम् इत्यत्र विद्यमान मानशब्दः. तत् कथं बोधयति इत्युक्ते मानशब्दस्य प्रमाणम् इत्यर्थः. कुत्र दृष्टमिदम् इत्युक्ते मानाधीना मेयसिद्धिः, मेयसिद्धिस्तु मानाधीना मेयसिद्धिः, मानसिद्धिस्तु लक्षणात् इति वर्तते. कः अर्थः? प्रमेयसिद्धिः प्रमाणाधीना. प्रमाणेनैव प्रमेयः ज्ञातुं शक्यः. अत एव प्रमेयं ज्ञापयति इति प्रमाणम्. प्रमां बोधयति इति कृत्वा प्रमाणम् इत्युच्यते. तादृशप्रमाणसिद्धिः लक्षणात् इति श्लोकस्य अर्थः. अस्तु, अस्माभिः अधुना यः श्लोकः निदर्शनरूपेण प्रदर्शितः तस्मिन् श्लोके पश्यन्तु. मान इति शब्दः वर्तते. सः शब्दः प्रमाणं बोधयति. இந்த ஸ்லோகத்துல முதல் பதம் யுக்திம் மானவதீம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுல இந்த மானவதீம் அப்படிங்கிற சப்தத்துல மானன்னு ஒரு அம்சம் இருக்கு. அந்த அம்சத்தை கொண்டு கிரந்தகாரர் மீமாம்சா சாஸ்திரத்துல முதல் அத்தியாயத்துல சொல்லப்பட்டு இருக்கக்கூடியதான பிரமாணம் என்கின்ற விஷயத்தை குறிப்பிடுகிறார். மீமாம்சா சாஸ்திரத்துல முதல் அத்தியாயத்துல பிரமாணம் நிரூபிக்கப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்மத்துக்கு எது பிரமாணம், தர்மத்தில் எது பிரமாணம் அப்படின்னு முதல் அத்தியாயத்துல முழுக்க விசாரிக்கப்படுறது. எது பிரமாணம்? ஸ்ருதிஹி. வேதமானது தர்ம முழுக்க, அது அர்த்தவாத பாகமாகட்டும் விதி பாகமாகட்டும் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம நியாய பிரகாஷாதி கிரந்தங்கள்ல பார்த்துட்டோம். சர்வோபி வேதா தர்மே பிரமாணம் அப்படின்னு படித்தோம். அதையும் அந்த வேதத்தை மூலமாக கொண்டு ஸ்மிருதியும் சிஷ்டாச்சாரமும் பிரமாணம் அப்படிங்கிற விஷயத்தை முழுக்க இந்த முதல் அத்தியாயத்துல சொல்லி கொடுக்கிறார்.
அதனாலதான் அதுக்கு பிரமாண அத்தியாயான்னு பெயர். அப்போ முதலாவது அத்தியாயத்துல பிரமாணமானது நிரூபிக்கப்படுகிறது. அதை குறிப்பிடுவதற்காக தான் இங்க மானவதீம் அப்படிங்கிற பதத்தை மான பதத்தை இந்த ஸ்லோகத்துல வரும்படியா பண்ணியிருக்கார் கிரந்தகாரர். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், இந்த மான பதம் எப்படி பிரமாணத்தை சொல்லும்? மான பதத்துக்கு இங்க கௌரவம்ல அர்த்தம் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டா, மான பதத்துக்கு பிரமாணம்னு அர்த்தம் இருக்கு. அதற்கு தான் நாம ஒரு உதாரணம் சொன்னோம். மானாதீனா மேய சித்தி மானசித்திஸ்து லக்ஷணாத் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பிரமேயமானது, இப்போ அயம் கடஹா அப்படின்னு ஒரு ஞானம் வருது. இந்த ஞானம் ஒரு பிரமா. இது ஏற்படுவதற்கு எது காரணமா இருக்குன்னா சக்ஷு இந்திரியம் பிரமாணம். அது இல்லைன்னு சொன்னால் பிரமேயம் ஏற்படாது. அப்போ பிரமேயமானது பிரமாணத்தினால சித்திக்கிறது. அதனால தான் மானாதீனா மேய சித்தி. மேய சித்தினா பிரமேய சித்தி, மானாதீனா பிரமாணத்தினால்தான் அது ஏற்படுறது. அப்போ இந்த ஸ்லோகத்தில் நீங்க பார்த்தேன்னா மான பதத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால் பிரமாணம்னு அர்த்தம் பண்ணியிருக்கா. அப்போ மான பதம் பிரமாணத்தை சொல்லுவதாக இருக்குன்னு நம்ம கிரந்தங்கள்ல பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல மானவதீம் அப்படிங்கிற பதத்தில் இருக்கக்கூடிய மானபதம் பிரமாணத்தை குறிப்பிடுகிறது. அதாவது முதலாவது அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை குறிப்பிடுகிறது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, விதன் ஸ்திர திருத்திர் பேதே அப்படின்னு இருக்கு. இந்த ராஜா விஷயமா பார்க்கும் பொழுது ராஜ்ஞா விஷயே यदा वर्णनं कृतं ह्यः तदानीं भेदे इत्युक्ते शत्रूणां विषये भेदः कथं कर्तव्यः इति सम्यक् जानाति इति उपवर्णितम्. अत्र भेदे इत्युक्ते कर्मभेदः उच्यते. इत्युक्ते द्वितीयाध्याये यः विषयः निरूपितः कर्मभेदः सः अत्र निरूपितः. कर्मभेदः इत्युक्ते कः अभिप्रायः? पश्यन्तु, दर्शपूर्णमासौ एवं प्रयाजः इति वर्तते. दर्शयागः प्रयाजश्च उभौ अपि समानौ उत भिन्नौ इति प्रश्नः कर्तव्यः. यदि उभावपि समानौ प्रधाने भवतः तर्हि अंगांगिभावः एव न भवति. यदि दर्शयागः अन्यः प्रयाजः अन्यः इति अनयोर्मध्ये भेदः अस्ति, तदानीमेव तयोर्मध्ये अंगांगिभावः वक्तुं शक्यः. तथा च अस्माभिः आदौ उभयोर्मध्ये विद्यमानः भेदः साधनीयः. यावता तयोर्मध्ये विद्यमानः भेदः न साधितः भवति तावता उभयोर्मध्ये विद्यमान अंगांगी भावः न अवगम्यते. तथा च द्वितीये अध्याये कर्म भेदः साधितः. अस्माभिरपि इदम् अर्थसंग्रहवेलायां पठितमस्ति. तत्रैव ग्रन्थे अविद्यमानः पदार्थः अपि निरूपितः. इत्युक्ते कर्म भेद बोधक प्रमाणानि कानि इति अर्थसंग्रहवेलायाम् एवं मीमांसा परिभाषा पठन काले अपि मया पत्रान्तरं किञ्चित् आनीय प्रदर्श्य निरूपितम्. शब्दान्तर अभ्यास संख्या संज्ञा गुण प्रकरणान्तर प्रमाणैः कर्मभेदः द्वितीयाध्याये निरूपितः. तथा च द्वितीयाध्याये कर्मभेदः निरूपितः. तं स्मारयितुम् अत्र भेदशब्दः श्लोके नियोजितः वर्तते. இப்போ முதல் அத்தியாயத்தினுடைய விஷயத்தை இங்க மான பதத்தினால சொல்லிட்டாரு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ரெண்டாவது அத்தியாயத்திலே மீமாம்சா சாஸ்திரத்துல என்ன சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டால், கர்மாவிற்கு பரஸ்பரம் கர்மாக்கள்ல இந்த பேதம் உண்டா அல்லது எல்லாமே ஒண்ணுதானா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி, உதாரணத்துக்கு தர்ஷ பூர்ணமாச யாகா இருக்கு, பிரயாஜகாவும் இருக்கு. ரெண்டும் ஒரே கர்மாவா இருந்தால் பிரயாஜகா தர்ஷத்துக்கு அங்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்ப சொல்ல முடியும்? தர்ஷ யாகா வேறு,
பிரயாஜகா வேறு அப்படின்னு ரெண்டுத்துல இருக்கக்கூடியதான அந்த வேற்றுமை தெரிந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன சொல்ல முடியும்? இது அங்கம், அது அங்கி. பிரயாஜகா அங்கம், தர்ஷ பூர்ணமாசம் அங்கி இப்படின்னு ஏதாவது சொல்ல முடியும். அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ரெண்டுத்துலயும் இருக்கக்கூடியதான வேற்றுமை இது வேறு அது வேறுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பேதத்தை சொல்லி கொடுக்கறது தான் 2வது அத்தியாயத்துடைய விஷயமா இருக்கு. இதை நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சப்தாந்தராதி பிரமாணங்களினால கர்ம பேதா 2வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. அதை நினைவுபடுத்துவதற்காக கிரந்தக்காரர் என்ன பண்ணியிருக்கார்? பேதே விசேஷார்த்த பாக் அப்படிங்கிற இடத்துல இந்த பேத பதத்தை உபயோகித்திருக்கார். அடுத்தது விசேஷார்த்த பாக். விசேஷார்த்த பாக் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுவும் ஒரு விஷயத்தை தான் குறிப்பிடுகிறது. விசேஷார்த்த பாக் இत्युक्ते அங்காங்கி பாவः इति अर्थः स्वीकर्तव्यः. विशेषः इदं कर्म अंगी, इदं कर्म अंगम इति विशेषः अवगम्यते किल? तदेव विशेषार्थभाक् इति शब्देन विशेषः इति वर्तते किल? तेन अवगम्यते. 3வது அத்தியாயத்தில் அங்காங்கி பாவம் சொல்லி கொடுத்தா, 2வது அத்தியாயத்தில் கர்ம பேதத்தை சொல்லி கொடுத்துட்டு 3வது அத்தியாயத்தில் எது அங்கம் எது அங்கி. பலவத் சந்நிதௌ படிதம் அங்கி பவதி, அங்கம் பவதி. பலவத் சந்நிதௌ அதாவது பலத்தை உத்தேசிச்சு விதிச்சிருக்கக்கூடிய கர்மாக்கள், அக்னிஹோத்திரம் ஜுஹியா ஸ்வர்க காமஹா அப்படிங்கிற இடத்துல அக்னிஹோத்திரம் பலோத்தேசன விகிதம். அத்தः இந்த அந்த அக்னிஹோத்திரமானது என்னது? அங்கி. தாதுஷ பலவத் கர்ம அக்னிஹோத்திரம் கர்ம. தத் சந்நிதௌ படிதம் அபாம் பிரணயனம் இத்தியாதி அங்கம். பலவத் சந்நிதௌ படிதம் ததங்கம் பவதி. இப்படி அங்காங்கி பாவத்தை சொல்லி கொடுத்தது எந்த அத்தியாயத்துல? 3வது அத்தியாயத்துல. அதைத்தான் இவர் இங்க சொல்லி கொடுக்கறதுக்காக என்ன பண்றார்? விசேஷார்த்தபாக் அப்படிங்கிறத விசேஷா, அந்த பேதம் தெரிஞ்சிருத்து, அதனுடைய விசேஷா என்னது? அங்காங்கி பாவகா. அதை சொல்லி கொடுக்கிறார் 3வது அத்தியாயத்துல. அடுத்தது ஆப்தோகான்னு ஒரு பதம். ஆப்தோகால ஊஹ அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. பஷ்யந்தோ அത്ര ஆப்தோஹ इति एकं पदं वर्तते किल, तत्र ऊहः इति कश्चन अंशः. तेन अंशेन कः विषयः स्मारितः इत्युक्ते नवमाध्याये निरूप्यमाणः यः ऊहाख्यः कश्चन पदार्थः सः स्मारितः. இந்த ஊக விஷயத்தில் நாம பார்த்திருக்கோம். அதாவது அக்னயே ஜுஷ்டன் நிர்வபாமீதி கஷ்டன மந்திரः. அயம் மந்திரः அக்னிதேவதாக கர்மணி வர்த்தते. यदा अयं मन्त्रः अतिदेशेन सौर्ययागे प्राप्तः तदानीम् अग्निशब्देन सूर्यस्य प्रकाशनं न संभवति शक्तिवृत्त्या. इत्युक्ते प्रकृतौ शक्तिवृत्त्या अग्निशब्दः अग्निम् अप्रकाशयत्, तथा च तया एव वृत्त्या विकृतौ सौर्ययागे अग्निशब्दः सूर्यं न प्रकाशयति. अतः तत्स्थाने अस्माभिः सूर्यपद प्रक्षेपः क्रियते. अयमेव ऊहः इति निरूप्यते. सः ऊहः नवमाध्यायस्य विषयः. सः अत्र अनेन पदेन स्मारितः वर्तते. तत्रापि अस्माभिः चिन्तनीयं, क्रमेण अध्यायत्रये निरूपिताः विषयाः उक्ताः, मध्ये नवमाध्यायः प्रविष्टः, चतुर्थाध्यायविषयः नोक्तः. अयं कश्चन दोषः नास्ति. कुतः? कथञ्चित् 12 अध्यायेषु निरूप्यमाणाः विषयाः स्मारणीयाः. क्रमेण अस्ति चेत् सम्यक्. क्वचित् तद् वक्तुं न शक्यते चेत् किं कुर्मः? कुतः? अयं तु श्लोकः वर्तते, छन्दोबद्धं तत्र वक्तव्यम्. अतः क्वचित् इतस्ततः भवत्येव, सः न दोषाय भवति. இப்போ ஆப்தோஹா அப்படிங்கிற பதத்தில் இருக்கக்கூடிய ஊக பதத்தினால 9வது அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை இவர் நமக்கு நினைவு கூறுகிறார். 9வது அத்தியாயத்தில் என்ன சொன்னோம்? ஊஹான்னு சொன்னோம். இதையும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அக்னேய ஜுஷ்ட நிர்வபாமின்னு மந்திரத்தை எடுத்துண்டால் இந்த மந்திரமானது ஆக்னேய யாகத்துல இருக்கு.
அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய அக்னி பதமானது அக்னி தேவதையே சக்தி விருத்தியினால சொல்றதாக இருந்தது. ஆனா இதே மந்திரம் அதிதேச பிரமாணத்தினால சௌரிய யாகத்துல விகிருத்தில போய் சேரும் பொழுது அங்க இருக்கக்கூடியதான சூரிய தேவதையே அக்னி பதமானது சக்தி விருத்தியா சொல்றதுக்கு முடியாது. லக்ஷணா அப்படியேதான் சொல்லணும். ஆனா பிரகிருதியில இந்த மந்திரம் எந்த வகையில தேவதா ஸ்மாரகமா இருந்ததோ அதே வகையில தான் விகிருத்தியையும் தேவதா ஸ்மரணம் பண்ணி கொடுக்கணும்னு நியமம் பண்ணிருக்கிறதுனால என்ன அடுத்து அக்னி பதத்தை எடுத்துட்டு அந்த கர்மாவில் விகிருதி கர்மாவில் சூரிய தேவதை இருக்கிறதுனால சூரிய பதத்தை எழுதுறோம். வச்சா என்ன ஆகுது? சூர்யாய துஷ்டன் நிர்வபாமி அப்படின்னு ஊஹா. இது 9வது அத்தியாயத்தினுடைய விஷயமாக இருக்கு. இங்க 3 அத்தியாயங்களை வரிசையா சொல்லிட்டார். 9வது அத்தியாயத்துல விஷயத்தை நடுவில் 4ஆவதா கொண்டு வந்துட்டார். இது ஸ்லோகங்கிறதுனால அப்படி கொண்டு வந்திருக்கார். இது ஒரு தோஷம் இல்லை. அடுத்தது மறுபடியும் 4வது அத்தியாயத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். எந்த பதம் சொல்றது? கிரம கிருத்து. ராஜாவினுடைய விஷயத்துல பார்க்கும் பொழுது இது எப்படி இருந்ததுன்னு கேட்டால் பூஜ்யமா இருக்கக்கூடியவர்களை வலது பக்கமாகவும் வேலையாட்களை இடது பக்கமாகவும் சரியான வரிசையில அமர வைத்தார் அப்படின்னு இருக்கு அந்த கிரம கிருத்து அப்படிங்கிற பதம். அதுல அந்த கிரம பதம் சதுர்த்தாத்தியாயத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை நினைவு கூறுகிறது. இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். கிரமபோதக பிரமாணானி ஷட்டு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸ்ருத்யர்த்த லிங்க அப்படின்னு வரிசையா நாம 4 பிரமாணங்களை பார்த்துருக்கோம், 6 பிரமாணங்களை பார்த்துருக்கோம். அத்த கிரமகிருத் இதி பதே வித்தியமான கிரம இத்தியம்சேன சதுர்த்தாத்தியாயே யஹ விஷயः நிரூபிதः கிரமः தம் ஸ்மாரயதி. அனந்தரம் க்ஷம்யதாம் பஞ்சமாத்தியாயஸ்ய விஷயம் நிரூபயதி. கிரமஹ பஞ்சமாத்தியாயே நிரூபிதः. நான் இங்க சொல்லச்ச 4வது அத்தியாயத்தினுடைய விஷயம் சொல்லிட்டேன். 5வது அத்தியாயத்தினுடைய விஷயா கிரமஹ. ஏன்னா 4வது அத்தியாயத்தினுடைய விஷயா வந்து பிரயுக்தின்னு சொல்லுவோம். அதாவது எந்த கர்மாவானது எந்த கர்மாவினால சோதிக்கப்பட்டதாக செய்கிறோம், கிம் பிரயுக்தம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது 4வது அத்தியாயத்துடைய விஷயா. அப்போ இந்த கிரமஹாங்கிறது 5வது அத்தியாயத்துடைய விஷயா. இப்போ வரப்போறதுதான் 4வது அத்தியாயத்துடைய விஷயா. இதம் சமயக் அவகதம் வா? மதுன் மயா கிம் உக்தம் கிரமஹ சதுர்த்தாத்தியாய விஷயः இत्युक्तं तथा नास्ति. पञ्चमाध्यायस्य विषयः चतुर्थाध्याय विषयस्तु किम् अस्ति? प्रयुक्तिः इति वर्तते. किं प्रयुक्तं सत् इदं कर्म कर्तव्यं அப்படின்னு விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் பிரயுக்தி. அதுதான் 4வது அத்தியாயத்துடைய விஷயமா இருக்கு. சதுர்த்தாத்தியாய விஷயः பிரயுக்திः சஹ அത്ര பிரயுக்தி நிபுணः इति पदे विद्यमान प्रयुक्ति शब्देन निरूप्यते. अयं विषयः सम्यक् गृहीतः वा? इतः परं श्लाघ्याति देशोन्नतिः इति शब्दः वर्तते. अतिदेशः 7मे अध्याये अपि निरूप्यते, 8मे अध्याये अपि निरूप्यते. सामान्यातिदेशः 7मे अध्याये, विशेषातिदेशः 8मे अध्याये निरूप्यते. तद् उभयमपि स्मारयितुम् अत्र एकं पदम् अतिदेशोन्नतिः इति वर्तते. अतिदेश शब्देन तत् स्मार्यते. 7வது அத்தியாயத்திலும் 8வது அத்தியாயத்திலும் இருக்கக்கூடியதான விஷயத்தை நினைவு கூறுகிறார். 7வது அத்தியாயத்திலே சாமான்யாதிதேசா, 8வது அத்தியாயத்திலே விசேஷாதிதேசா. இந்த ரெண்டும் இந்த ஒரு பதத்தினால இங்க சொல்றார். அடுத்தது நித்யஸ்பூர்த்தியதிகாரவான் அப்படின்னு இருக்கு. அதிகாரவான் அப்படிங்கிற பதத்துல அதிகாரஹா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா? இந்த அதிகார பதமானது 6வது அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை நினைவு கூறுகிறது. षष्ठे अध्याये अधिकारः निरूप्यते. तादृश षष्ठाध्याय विषयं स्मारयति अधिकारवान् इत्यस्मिन् पदे विद्यमान अधिकार शब्दः.
तथा च षष्ठाध्यायविषयोऽपि अत्र स्मारितः। इतोपि किं शिष्टं वर्तते, नवमाध्यायस्य विषयोऽपि उक्तः, दशमाध्यायस्य एकादशाध्यायस्य द्वादशाध्यायश्च तस्य विषयः उच्यते। गतसदा बाधः इति पदे बाधः इति अंशः वर्तते। दशमे अध्याये बाधः निरूप्यते इत्युक्ते प्रकृतितः विकृतौ यदा अतिदेशः क्रियते, अङ्गानाम् अतिदेशः क्रियते, तदानीं कानिचन अङ्गानि बाधितानि भवन्ति, तत्र अनुपयुक्तानि भवन्ति, कदाचित् निषिद्धानि भवन्ति। तथा च प्रकृतितः आगम्यमानानां केषाञ्चित् अङ्गानां बाधः उच्यते दशमे अध्याये। 10வது அத்தியாயத்திலே பாதா அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுறது. அப்படின்னா என்னது? பிரகிருத்திலிருந்து விகிருத்திக்கு அதிதேசமாகி அங்கங்கள் வரும் பொழுது சில அங்கங்கள் பாதிக்கப்படுறது. நாம கூட இதை பார்த்தோம். ஔதும்பரோ யூபோ பவத்தின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால காதிரஸ்ய பாதா பிரத்யாம்னானாத்து பிரதிஷேதாத்து அர்த்த லோபாத்து பாதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் நியாய பிரகாசத்தை படிக்கும் பொழுது. இப்படி 3 காரணங்களினால பிரகிருத்திலிருந்து வரக்கூடியதான அங்கங்களுக்கு பாதகா சொல்லப்படுறது. எங்கே? தசமாத்தியாயத்துல. அந்த விஷயத்தை இங்க பாதகாங்கிற சப்தத்தினால ஸ்மரணம் பண்ணி கொடுக்கிறார். அப்புறம் ஸ்வதந்திரேஸ்வரஹா இத்யஸ்மின் பதே வித்யமான தந்திர சப்தேன ஏகாதசாத்தியாய கதம் விஷயம் ஸ்மாரயதி. ஏகாதசாத்தியாயே தந்திரः निरूपितः. कथं तन्त्रो नाम किमस्ति? अनेकोद्देशेन सकृत् अनुष्ठानं. यूपस्य अनुष्ठानम् अग्निशोमीय काले क्रियते, ततः प्राक् क्रियते. उत्पत्तिस्तु तदा तत्र वर्तते, परन्तु ततः प्रागेव क्रियते इति कृत्वा त्रयाणामपि पशुयागानां कृते एकस्य एव यूपस्य तत्र किं स्थापनं क्रियते इति कृत्वा तन्त्रेण अनुष्ठानम् इति तत्र निरूप्यते. एकादशाध्याये एतादृशविषयाः निरूप्यन्ते तन्त्रेण अनुष्ठानम्. अतः तं विषयं स्मारयति स्वतन्त्र इति शब्दे विद्यमान तन्त्रशब्देन. 11வது அத்தியாயத்துல தந்திரஹா அப்படிங்கிறதான விஷயத்தை சொல்லி கொடுத்தார். நம்ம இந்த விஷயத்தையும் பார்த்துருக்கோம். பல கர்மாக்களை உத்தேசிச்சு ஒரு அங்கம் அனுஷ்டிக்கப்பட்டால் அது தந்திர பிரயோகான்னு சொல்லுவோம். அதுதான் 11வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டது. அதை நமக்கு நினைவு கூறுகிறார் ஸ்வதந்திர அப்படிங்கிற பதத்தில் இருக்கக்கூடியதான தந்திர சப்தத்தினால. அதுக்கப்புறம் ஸ்ருதிமத் பிரசங்க சரிதா அப்படிங்கிற இடத்துல பிரசங்க பதம் இருக்கு. இந்த பிரசங்க பதத்தினால எதை சொல்றார், எந்த அத்தியாயத்துடைய விஷயத்தை சொல்றார் அப்படின்னு கேட்டால் துவாதசாத்தியாயத்துல இருக்கப்பட்டதான பிரசங்கஹாங்கிற விஷயத்தை சொல்லி கொடுக்கிறார். துவாதசாத்தியாயே பிரசங்கஹ நிரூபிதா தம் அத்திர ஸ்மாரயதி. இந்த பிரசங்கஹான்னா என்னது? நாம இந்த பசு புரோடாச விஷயத்துல பார்த்தோம். அந்த புரோடாசத்துல பண்ணப்பட்ட பிரயாஜத்தினாலேயே பசு யாகத்திற்கும் கூட தேவையான அந்த கர்மாவுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கிறது அப்படின்னு பிரசங்காத்து தஸ்யாபி சித்தி அப்படின்னு பார்த்தோம். இதை அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த துவாதசாத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ராஜாவை சொல்லுகின்ற வகையில இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டா, அவரை எந்த பதங்களை கொண்டு அவருடைய மகிமையை வர்ணிச்சாரோ அதே பதங்கள்ல அந்தர்கர்ப்பிதமாக வியஞ்சனாவிருத்தியா என்ன பண்ணிட்டார்? 12 அத்தியாயங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்லிட்டார். ராஜ்ஞா மகிமானம் உபவர்ணயித்தும் ஸ்லோகே ये शब्दाः ग्रन्थकारैः गृहीताः तैरेव शब्दैः 12 अध्यायेषु विद्यमानाः विषयाः अपि अत्रैव कथञ्चित् उक्ताः वर्तन्ते. क्रमः नास्ति, अथापि स्मरणं केवलं 12 अध्यायस्थानां विषयाणां स्मरणम्. இப்படி இந்த ஸ்லோகத்தை 2 வகையாகவும் பிரயோஜனம் உடையதாக ராஜாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, 12 அத்தியாயங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் 2 வகையில நமக்கு கிடைக்கிறது. பிரசங்காத்து நான் இப்போ அடுத்த 3வது ஸ்லோகத்தை விட்டுட்டு
11வது ஸ்லோகம் 12வது ஸ்லோகம் அதை எடுத்துப்போம். ஏன்னு கேட்டா நம்ம இப்போ வரிசையா இல்லை, ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் எந்த விஷயங்கள் சொல்லப்படுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனா அது வரிசையா இல்லைன்னு சொன்னேன். அதனாலேயே கிரந்தக்காரர் என்ன பண்ணிட்டார், இன்னொன்னு இந்த ஸ்லோகம் அத்தியாய விஷயங்களை சொல்றதுக்காக வரல, ராஜாவை பத்தி சொல்ல வந்தது. அதுலயும் இதையும் சொல்லும்படி பண்ணினார். ஆனுஷங்கிக பலமா தான் இதை கொண்டு வந்தார். ஆனால் இதே கிரந்தக்காரர் மேற்கொண்டு என்ன பண்றாருன்னு கேட்டா, அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை அதே வரிசையிலே அழகா புரியறதுக்காக 2 ஸ்லோகங்களை பண்ணியிருக்கார். 11வது ஸ்லோகம் 12வது ஸ்லோகம். கிரந்தக்காரः अस्मिन् श्लोके अध्यायस्थान् विषयान् निरूपयितुं न प्रवृत्तः. तद् मुख्यं प्रयोजनं न श्लोकरचने, परन्तु रचनायां मुख्यं प्रयोजनं किम् अस्ति इत्युक्ते, राज्ञः महिमा उपवर्णनीया अस्ति, तदर्थं प्रवृत्तः अध्यायस्थानपि विषयान् कथञ्चित् ज्ञापयति. परन्तु अग्रे 11 श्लोके 12 श्लोके च केवलम् एतदर्थमेव इत्युक्ते अध्यायस्थान् विषयान् बोधयितुमेव प्रवृत्तः वर्तते. अतः अधुना तौ श्लोकौ पठनीयौ. धर्मोद्वादश लक्षण्या व्युत्पाद्य तत्र लक्षणैः व्युत्पाद्यस्तत्र लक्षणैः धर्मः 12 लक्षण्या व्युत्पाद्य तत्र लक्षणैः அப்படின்னு சொன்னால் अध्यायैः 12 लक्षण्या 12 लक्षणी शब्दः 12अध्यायी इदं शास्त्रम्. तत्र लक्षणैः विषयैः अथवा अध्यायैः धर्मः व्युत्पादितः. तदपि कथं पश्यन्तु. कथं क्रमः प्रमाण भेद शेषत्व प्रयुक्ति क्रम संज्ञकाः 5 अध्यायेषु निरूपिताः विषयाः अधुना उक्ताः. अनन्तरम् अधिकारोतिदेशश्च अतिदेशः सामान्येन विशेषतः इति कृत्वा 8माध्यायपर्यन्तं विद्यमानाः विषयाः उक्ताः. ऊहो बाधश्च तन्त्रञ्च प्रसङ्गश्चोदिताः क्रमात्. அழகா 2 ஸ்லோகத்துல 12 அத்தியாயங்கள்லயும் சொல்லப்பட்ட விஷயத்தை ஒரே வரிசையில அழகா சொல்லிட்டு போயிட்டார். இதனுடைய வியாக்கியானம் பாருங்க. லக்ஷணானி இत्युक्ते अध्यायाः 12 लक्षणानां समाहारः 12 लक्षणी अष्टाध्यायी मादिरी. तादृशस्य 12 लक्षणोपेतस्य இப்படி 12 அத்தியாயங்களை கொண்டிருக்கக்கூடிய शास्त्रस्य विषयः कः अस्ति इत्युक्ते धर्मः. இப்படி 12 அத்தியாயங்களை கொண்ட இந்த சாஸ்திரத்தினுடைய விஷயம் எதுன்னு கேட்டா தர்மஹா தான். இந்த சாஸ்திரத்துல தர்மஹா தான் நிரூபிக்கப்படுகிறது. பிரமாணாதயः பிரசங்காந்தாः 12 பதார்த்தாः क्रमात् 12 अध्यायानां विषयाः भवन्ति. प्रमाणादयः प्रमाणाद आरभ्य प्रसंगपर्यन्तं विद्यमानाः विषयाः क्रमेण 12 अध्यायेषु निरूप्यन्ते. वरिसैयाग प्रमाणத்திலிருந்து ஆரம்பிச்சு பிரசங்க வரையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் 12 அத்தியாயங்கள்ல விஷயங்களாக நிரூபிக்கப்படுகின்றன. அதுல கிரந்தக்காரர் எழுதுறார் விஸ்தரத்துல, நியாயமாலா விஸ்தரத்துல பிரதமாத்தியாயே என்ன சொல்லி கொடுத்திருக்கார்? வித்யர்த்தவாதாதி ரூபம் பிரமாணம் நிரூபிதம். பிரதமாத்தியாயத்தில் விதி, அர்த்தவாதா, மந்திரா, நாமதேயம் போன்ற அத்தனை பிரமாணங்களும் தர்மத்தில் எதெல்லாம் பிரமாணமோ அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்மிருதி, ஆச்சாரா எல்லாம். த்விதீயே யாக தானாதி கர்ம பேதா. சோமேன யஜேதா அப்படிங்கிறதுல
யாகா விதிக்கப்படுறது, ஹிரண்யம் ஆத்ரேயாய ததாதிங்கிறத தானம் விதிக்கப்படுறது, ஜுஹோதி அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிறதுல ஹோமஹா விதிக்கப்படுறது. அதை போல பிரஜாஜத்துக்கும் பிரதானத்துக்கும் இருக்கக்கூடியதான வேறுபாடு, ரெண்டும் வேறுன்னு சொன்னாதான் அங்கத்துவம் சொல்ல முடியும் பார்த்தோம். இப்படி கர்ம பேதா தத்ர நிரூபிதா. தானமன்யத் ஹோமஹ அன்யஹ யாகः अन्यः इति भेदः तत्र निरूपितः द्वितीये अध्याये। तृतीये प्रयाजादीनां दर्शपूर्णमासाद्यर्थत्वेन दर्शपूर्णमासार्थम् अनुष्ठीयमानत्वात् प्रयाजादीनां दर्शपूर्णमासाङ्गत्वं तच्छेषत्वं निरूप्यते। चतुर्थे गोदोहनस्य पुरुषार्थत्व प्रयुक्त्या अनुष्ठानं न तु क्रत्वर्थत्व प्रयुक्त्या इत्येवमादयः। गोदोहनेन अपां प्रणयेत् इति वर्तते। पश्यन्तु, अपां प्रणयनं कर्तव्यं, तत्र चमसपात्रं विहितं। यदि यजमानः पशुकामः भवेत् तर्हि तत्र चमसस्थाने गोदोहनपात्रं विहितं वर्तते। तर्हि गोदोहनपात्रम् अधुना किम् अङ्गं, किं प्रयुक्तम्? अपां प्रणयन प्रयुक्तं वा अथवा पशुरूपफलप्रयुक्तं वा? अस्माभिः पठितं यद् उदाहरणं तदेव अधुना अहं स्मारयामि। दध्ना इन्द्रियकामस्य जुहुयात् इति अस्माभिः वाक्यं पठितम्। अत्र विधीयमानं दधि किं होमाङ्गम् उत इन्द्रियरूपफलाङ्गं किम् उच्यते? किं प्रयुक्तं दधि अत्र विधीयते? किं प्रयुक्तं भवति इति अस्माभिः पठितं। तद्वदेव अत्रापि गोदोहनपात्रं किं प्रयुक्तं भवति? पशुरूपफलप्रयुक्तं भवति। यद्यपि चमसपात्रेण यत् कार्यं कर्तव्यम् अपां प्रणयनं तदपि कार्यं करोति, परन्तु प्रणयनप्रयुक्तं नास्ति। सम्यक् अवगतं वा? गोदोहनपात्रमेव चमसेन यत् कार्यं कर्तव्यं तदपि करोति, तावता प्रणयनप्रयुक्तं नास्ति, अपां प्रणयनप्रयुक्तं नास्ति, किन्तु पशुरूपफलप्रयुक्तं। இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது ஹோமத்துல ததி திரவியம் தான், ஆனா தத்னா இந்திரிய காமச ஜுஹியாத் அப்படிங்கிறத ததியானது ஹோம பிரயுக்தம் இல்லை, இந்திரிய ரூப பல பிரயுக்தம்னு பார்த்தோம். அதை போல இங்கேயும் கோதோகனின பசுகாமஸ்ய பிரணயேத் அப்படின்னு இருக்கிறதுனால எஜமானன் ஒருவேளை பசு ரூப பலத்தை விரும்புவானே ஆனால் அந்த பலத்தை உத்தேசிச்சு அவன் என்ன பண்ணணும்? சமச பாத்திர ஸ்தானத்துல இந்த கோதோகன பாத்திரத்தை, கோதோகனம் சொன்னா அந்த பசு பாலை கறக்குறோம் இல்லையா, அந்த பாத்திரம், அதையே சமசஸ்தானத்தை வச்சுக்க வேண்டியது. இப்போ இந்த இடத்த நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அபாம் பிரணயனம் முன்னாடி நம்ம எதுல பண்ணுவோம்? சமச பாத்திரத்தினால பண்ணுவோம். இப்போ அவன் பசு காமனாவான இருக்கிறதுனால எஜமானன் என்ன பண்றான்? இந்த கோதோகன பாத்திரத்தை வச்சுக்கிறான். வச்சுண்டால் இந்த கோதோகன பாத்திரமே அபாம் பிரணயனத்தும் பண்றது, அதாவது சமச பாத்திரம் எந்த காரியம் பண்ணுமோ அதையும் பண்றது. ஆனா இது இப்போ அபாம் பிரணயன பிரயுக்தம் இல்லை, அதற்காக வரல, அந்த வேலையை செய்யறது அதற்காக வரல. எதற்காக வந்தது அப்படின்னு கேட்டால் பசுரூப பலத்தை உத்தேசிச்சு வந்தது. வந்தது அதற்காக அப்படின்னு சொல்றேன், இதுதான் பிரயுக்தி. அதுதான் சதுர்த்தாத்தியாயத்தை சொல்லி கொடுக்குறா. கோதோஹனஸ்ய புருஷார்த்தத்வ பிரயுக்தியா அனுஷ்டானம் நது கிரத்வர்த்த பிரயுக்தியா இத்யேவமாதயः சதுர்த்தே நிரூபிதः. அங்கம்னு சப்தம் சொல்லலாம், அங்கம் கோதோகன அங்கம் சொல்லிக்கலாம். ஆனா பிரயுக்தி வராது. எதெல்லாம் அங்கமா இருக்கோ அதெல்லாம் தத் பிரயுக்தம்னு சொல்ல முடியாது. அங்கம்னா என்னது? உபகாரம் பண்ணும், பிரணயனத்துக்கு இது உபகாரம் பண்ணும் கோதோகன பாத்திரம். ஆனா அதற்காக இது வராது, தத் பிரயுக்தமா வராது. இவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்தது பாருங்க, பஞ்சமே கிரம நியதி விதேயத்வாதயः. கிரம நியமः तेन क्रमेण अनुष्ठानं कर्तव्यम् इत्यादि नियमाः पञ्चमे निरूप्यन्ते.
षष्ठे कर्तुः अधिकारः अधिकारः कस्य वर्तते न अन्धादेः अधिकारः इत्यादयः निरूप्यन्ते யார அந்தன குருடனுக்கு அந்த கர்மாவுல அதிகாரம் கிடையாது ஏன்னா ஆஜ்யாவேக்ஷனம் பண்ணணும் அதை பண்ண முடியாது அப்போ யாருக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கோ அவன்தான் அந்த கர்மாவுல அதிகாரி அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியது இந்த 6வது அத்தியாயத்துல இருக்கு சப்தமே சமானம் இதரத் சேனேன சமானம் இதரத் சேனேன இத்தியாதி பிரத்யக்ஷ வச்சனேன அக்னிஹோத்ராதி நாம்னா அனுமித வச்சனேன ச சாமான்யாதிதேசः ஒரு விகிருதி இருக்கு அந்த விகிருதிக்கு பிரகிருதியிலிருந்து அங்கங்கள் அதிதேசமாய் வரணும் ஆனா எது பிரகிருத்தின்னு தெரியல அப்படி தெரியாத போது சில இடங்கள்ல வாக்கியமே நேரடியா சொல்லி கொடுத்துடும் இந்த விகிருதிக்கு இதுதான் பிரகிருதியா நீ வச்சுக்கணும் அதை எடுத்துக்கோ எப்படி சமானம் இதரத்து ஷேனேனா ஒரு விகிருதி யாகத்துக்கு விசேஷ அங்கங்கள் சில அங்கங்கள் அங்கேயே படிக்கப்பட்டிருக்கு அந்த விகிருதி விசேஷத்திலேயே ஆனா அங்க இன்னும் சில விசேஷ அங்கங்கள் வேண்டியிருக்கு அங்க படிக்கப்பட்டிருக்கிறத தவிர்த்து எந்த பிரகிருதிலிருந்து எடுத்துக்கிறதுன்னு தெரியல அப்போ இந்த வாக்கியமே நேரடியா சொல்லி கொடுத்துறது சமானம் இதரத்து ஷேனேனா ஷேன யாகத்தை போல நீ பண்ண வேண்டியது அப்போ இந்த வாக்கியமே என்ன பண்ணி கொடுத்துடுறது அதிதேசத்தை சொல்லி கொடுத்துடுறது இப்படி வாசனிக அதிதேசம்னு பேரு இதுவோ அல்லது அக்னிஹோத்திரம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் குண்டபாயினாம் அயனே அப்படின்னு சொல்லி பார்த்து மாசம் அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தின்னு பார்த்தோம் இந்த மாசம் அக்னிஹோத்திரம் ஜுஹோத்திங்கிற பதத்துல அக்னிஹோத்திர பதம் இருக்கிறதுனால இதே மாதிரி இன்னொரு பேரை கொண்ட அக்னிஹோத்திரம் இருக்கே அதுல இருந்து அதிதேசம் பண்ணிக்கணும் அப்படின்னு நாம் என்ன பண்றோம் அந்த பெயரை வச்சுண்டு அனுமானம் பண்றோம் இல்லையா முன்னாடி சொன்ன உதாரணம் சமானம் இதரச்சேனேன அப்படிங்கிறது நேரடியான வாக்கியமே சொல்லி கொடுத்துருது இது அப்படி இல்லை நாம சாதுஷ்யத்தை பார்த்து நாம முடிவு பண்றோம் ததாச்ச கிம் ஜாதம் இது பஷ்யந்து சமானம் இதரச்சேனேன இத்தியத்ர கஸ்மிंश्चित् விகிருதி விசேஷே அங்கானி அபேட்சிதானி தத்ரைவ விகிருதோ கானிச்சன அங்கானி படிதானி வர்த்தन्ते பூர்வமேவ அதாபி விசேஷ அங்கானி கானிச்சன அபேக்ஷन्ते தானி அங்கானி கஸ்மாத் ग्रहीतव्यानि वर्तन्ते इति चेत् तत्र साक्षात् वचनमेव अस्ति समानम् इतरत् शेनेन इतरत् इत्युक्ते इतराणि अङ्गानि शेनवत् कर्तव्यानि तथा च शेनतः शेनयागात् अङ्गानाम् अतिदेशः भवति इति साक्षात् वचनेनैव ज्ञायते तदेव अत्र उक्तं समानमितरत् शेनेन इत्यादि प्रत्यक्षवचनेन अवगम्यते अतिदेशः एवमेव अग्निहोत्रादि नाम्ना अनुमितवचनेन इत्युक्ते किं नाम सादृश्यं दृष्ट्वा अत्र मासमग्निहोत्रं जुहोति इत्यवाक्ये अग्निहोत्रपदं दृष्ट्वा अस्य अङ्गापेक्षायाः पूर्तिः प्रसिद्ध अग्निहोत्रात् भवति इति निर्णीयते किल तदेव अत्र अनुमितवचनेन च तथा च सप्तमे अध्याये सामान्यातिदेशः निरूपितः अष्टमे सौर्यं चरुन् निर्वपेदित्यत्र निर्वापः तद्धितेन देवता निर्देशः एकदेवतात्वम् औषधद्रव्यकत्वम् इति लिङ्गेन आग्नेय पुरोडाश इति कर्तव्यता एव न अन्यस्य इत्येवमादि विशेष अतिदेशः पश्यन्तु सौर्ययागः वर्तते सौर्ययागः चरुद्रव्यकः अत्र अस्य यागस्य प्रकृतियागः कः इति विचारे सौर्ययागः इष्टिः वर्तते किल इष्टित्वात् अस्य विकृतिया अस्याः इष्टेः प्रकृतिभूता इष्टिः का भवति इति विचारः भवति चेत् तत्र प्रसिद्धतया दर्शपूर्णमासयोः इष्टयः वर्तन्ते ताः उपस्थिताः भवन्ति तासु का इष्टिः सौर्ययागस्य प्रकृतिभूता भवति इति कथं निर्णयः क्रियते यदि सामान्यतया आलोचयामः तर्हि षडपि इष्टयः प्रकृतिभूताः एव भवन्ति इष्टित्वात् तदानीं तत्र विशेषविचारः क्रियते द्रव्यसादृश्यं देवतासादृश्यं तद्धितप्रत्ययविहितत्वसादृश्यं तद्घटितसादृश्यम् इत्येवं रूपेण सादृश्य विशेष
विचारं कृत्वा निर्णयः क्रियते तदेव अत्र उक्तं पश्यन्तु सौर्यं चरुं निर्वपेदित्यत्र निर्वापः उक्तः आग्नेययागे निर्वापः अस्ति इति कृत्वा तयोः साम्यं दृश्यते एवमेव तद्धितेन देवता निर्देशः अत्र कृतः सौर्यम् इत्यत्र तद्धित शब्दः प्रत्ययः प्रविष्टः वर्तते तर्हि तत्र विद्यमानासु कर्मसु कस्मिन् कर्मणि देवतायाः निर्देशः तद्धितप्रत्ययेन कृतः इत्युक्ते आग्नेयम् इत्यत्र वर्तते अतः तत्सादृश्यमादाय एवं एकदेवतात्वम् अग्निशोमौ इत्यत्रापि तद्धितप्रत्ययः वर्तते परन्तु तत्र देवताद्वयम् उभयोर्मध्ये देवतात्वं यद्यपि अस्ति परन्तु तत्र देवता बाहुल्यं वर्तते एका देवता नास्ति परन्तु आग्नेयम् इत्यत्र अग्निः एका एव देवता तथा च एकदेवतात्वं किञ्च औषधद्रव्यकत्वम् आग्नेयः पुरोडाशः इत्यत्रापि औषधद्रव्यं वर्तते अत्रापि चरुः इत्यत्रापि औषधद्रव्यमेव अस्ति एवं रूपेण लिङ्गेन साधक प्रमाणेन युक्त्या आग्नेय पुरोडाश इति कर्तव्यता एव आग्नेयागादेव अङ्गानाम् अतिदेशः इति निर्णीयते अतः अत्र अतिदेश विशेषः उपवर्णितः न अन्यस्य प्रकृतित्वं नास्ति आग्नेयापेक्षया अन्ययागस्य प्रकृतित्वं नास्ति इति निर्णीतः इत्येवमादि विशेषतः अतिदेशः निरूपितः सम्यक् अयं विषयः अवगतः किल नवमे प्रकृतौ अग्नये जुष्टं निर्वपामि इति पठिते मन्त्रे विकृतौ सौर्यचरौ अग्निपदपरित्यागेन सूर्यपदप्रक्षेपेण सूर्याय जुष्टं निर्वपामि इत्येवम् ऊहः इत्येवमाद्यः ऊहः नवमे निरूपितः कथमिति मया पूर्वमेव वर्णितमस्ति अनन्तरं दशमे कृष्णलेषु चोदकप्राप्तस्य अवघातस्य वितुषीकरण असम्भवेन लोपः इत्येवमादिः बाधः उक्तः नाम கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லும்போது பார்த்தோம் மூணு காரணங்கள் சொன்னோம் பிரத்யாம்னானாத் பிரதிஷேதாத் அர்த்தலோபாத்னு அதுல நம்ம இந்த பிரத்யாம்னானாத் தான் உதாரணம் பார்த்தோம் ஔதும்பர யுபபவதின்னு அதே போல இங்கே அர்த்தலோபாத் பாதா எப்படின்னு பாருங்க பிரகிருத்திலிருந்து விகிருதிக்கு அதிதேசம் ஆகும் பொழுது இந்த விரீஹிக்கு அவஹரணம் பிரகிருத்தில பண்ணணும் இல்லையா அந்த அவஹரணம் விகிருதிக்கு வருது விகிருத்தியில கிருஷ்ணல சருகு கிருஷ்ணலம்னா இந்த தங்கத்தினுடைய சின்ன சின்ன பீசஸ் அதுதான் திரவியம் அங்க சுவர்ண கணாக तत्र अवहरणं कृत्वा किमपि प्रयोजनं नास्ति प्रकृतौ अवहरणं कृतम् इत्युक्ते तत्र द्रव्यं व्रीहिः तत्र तुष विमोकः कर्तव्यः तदर्थम् अस्माभिः अवहरणं कृतम् अत्र तु अवहरणं कृत्वा प्रयोजनं नास्ति अर्थलोपः तस्मात् अङ्गस्य अवहरणरूपस्य अङ्गस्य बाधः उच्यते तदेव अत्र उक्तं दशमे कृष्णलेषु चोदक प्राप्तस्य अतिदेश प्रमाणेन प्राप्तस्य अवघातस्य वितुषीकरण असंभवेन लोपः इत्येवमादिः बाधः एकादशे बहूनाम् आग्नेयादीनां प्रधानानां सकृत् अनुष्ठितेन प्रयाजाद्यङ्गेन उपकारः इति तन्त्रम् आग्नेयः अग्निशोमीयः उपांशयागः इति त्रीणि प्रधानानि तदर्थं सकृदेव तन्त्रेण प्रयाजस्य अनुष्ठानं क्रियते तादृश विचारः एकादशे कृतः द्वादशे प्रधानस्य पशोः उपकाराय अनुष्ठितेन प्रयाजाङ्गेन पश्वङ्ग पुरोडाशेऽपि उपकारः इत्यादि प्रसङ्गः पश्यन्तु प्रधानस्य पशोः उपकाराय अनुष्ठितः प्रयाजादिः परन्तु तत्रैव अङ्गभूतः पशुपुरोडाशयागः तदर्थं पुनः प्रयाजस्य अनुष्ठानं नास्ति कुतः पश्वर्थं यः प्रयाजः अनुष्ठितः तत्र
பிரயாஜன்யம் அதிருஷ்டம் பவதி கில ததேவ அத்ராபி உபகரோதி பசு புரோடாசே. இந்த விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பசு பிரதான யாகா, அதற்காக பண்ணப்பட்ட பிரயாஜத்தினால எந்த உபகாரம் வருமோ அதே உபகாரம் பசுவினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய புரோடாச யாக இருக்கே, அதை பசு புரோடாசம் சொல்லுவோம், அதற்கும் உபகாரம் பண்றது. அதனால மறுபடியும் பசு புரோடாசத்துக்காக பிரயாஜ அனுஷ்டானம் கிடையாது. இப்படி 12 அத்தியாயங்கள்ல 12 விஷயங்கள் வரிசையா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அத நம்ம இந்த 2வது ஸ்லோகத்துல ராஜாவை சொல்லும் பொழுது பார்த்தோம். ஆனா அது கிரமமா இல்லை. இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா அதே வரிசையில இருக்கு. இந்த 2 ஸ்லோகத்தை நாம மனப்பாடம் பண்ணிட்டோம்னு சொன்னா இந்த 12 அத்தியாயங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு நல்லா எப்பொழுதும் மனசுல பதிஞ்சிடும். தர்மோ துவாதச லக்ஷண்யா வியுத்பாத்யஸ்தத்ர லக்ஷணைஹி பிரமாண பேத சேஷத்துவ பிரயுக்தி கிரம சம்ஞகாஹ அதிகாரோதி தேசஸ்ச சாமான்யேன விசேஷதः ஊஹோ பாதஸ்ச தந்திரஞ்ச பிரசங்கச்சோதிதாஹ் கிரமாத். வரிசைய அத்தனையும் சொல்லப்பட்டிருக்கிறதாக இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகா சொல்லி முடிச்சார். நம்ம இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருத கிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம்.